ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன டிஃபன் பார்க்க போகிறோம்னா சூப்பராக கலர்ஃபுல்லாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கிற புரோக்கன் கார்ன் அடை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 2 கிளாஸ் கார்ன் எடுத்துக்கிறேன். 1 கிளாஸ் தயிர் சேர்த்துக்கிட்டு இது கூட கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து இதை ஊற வச்சுக்கிறேன். இது ஒரு 4 to 5 hours ஊறினா நல்லா சாஃப்டாக இருக்கும், அடைக்கி கரெக்டாக இருக்கும். ஸோ இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர கொடுத்தா அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான டிஷ் பாருங்கள் இது. அடுத்தது ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அது கூட கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து, ஜீரகம் பார்த்திங்கனாக்கா டைஜஷனுக்கு அவ்வளோ நல்லது. அடுத்தது வெங்காயம் சேர்த்து லேசாக வதக்கிக்கிறேன். இது நம்ம பாடியில் ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் தடுக்கும். எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லது. அடுத்தது கேரட் லேசாக வதக்கிக்கிறேன். இது கண்களுக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஃபேஸில் ட்ரைனஸ் குறைச்சி ஸ்கின் நேச்சுரலாக க்ளோ ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்தது கேப்சிகம் பார்த்திங்கனாக்கா விட்டமின் ஏ இருக்கிறதால இதுவும் கண்களுக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அழகாக இருக்கணும்னா கேப்சிகம் நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ இது கூட ஏற்கனவே நம்ம ஊற வச்ச அந்த கார்ன் கூட நம்ம இந்த வதக்கின வெஜ்ஜஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். ஏற்கனவே நான் சால்ட்டு போட்டிருக்கிறேன், பார்த்துக்கிட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இது கூட நான் 1 கிளாஸ் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஏன்னா கார்ன் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதால அரிசி மாவு கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கிறதால கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இது கூட கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்களேன். சின்னதாக அடை மாதிரி ஊற்றி நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்து இதை திருப்பி போட்டோன்னாக்கா பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் பாருங்கள். இது கூட தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க.